சூப்பராக நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற இட்லி தோசை பேட்டர் வச்சு நம்ம ஆனியன் டொமேட்டோ ஊத்தாப்பம் செஞ்சிட்டோம் வித் கோகோனட் சட்னியோட. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமாங்க. ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எல்லார் வீட்லேயுமே தோசை மாவு இட்லி மாவு இருக்கும். அது என்ன மாவு இருக்கும் அந்த மாவில் தான் நம்ம இன்றைக்கி ஊத்தாப்பம் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி தோசை மாவில் தான் செய்கிறேன். இந்த தவா எடுத்துருக்க நல்லா பெருசாக வரும் ஊத்தாப்பம். லைட்டாக டில்ட் பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகே, இது மேலே டாப்பிங்ஸ் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஆனியன் டொமேட்டோ ஊத்தாப்பம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. மேக்ஸிமம் ஸ்மால் டொமேட்டோஸை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா இட்டாலியன் டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணி டாப்பிங்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனியன் டொமேட்டோ, கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் அட்ராக்டிவாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க கூட. நம்மளுக்கே சாப்பிடணுன்னு டெம்ப்ட் ஆகும். ஓகே, இப்போ கீ போட்டுக்கலாம். கீ பிடிக்காதவங்க ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். குக் பண்ணலாம். குக் ஆகட்டும். குக் ஆகிட்டு இருக்கு, எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று அதே மாதிரி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக வேணுன்றதுனால 2 கரண்டி ஊற்றுறேன். நம்ம லைட்டாக இந்த ஆப்ப கடாயை டில்ட் பண்ணிக்கலாம் அப்படி. அப்போ அந்த ரவுண்டு ஷேப் வரும் நம்மளுக்கு. டொமேட்டோ, ஆனியன்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இது க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது நம்மளுக்கு மேலெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இந்த டொமேட்டோ ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணாம், ஸ்பைஸியாக இருக்குன்னு அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி காரம் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் குக் ஆகாமல் இருந்துச்சுனாக்கா நீங்கள் திருப்பி போட்டு கூட இதை குக் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி போட்டு குக் பண்ணுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த டொமேட்டோ ஆனியன் எல்லாம் கீழே நல்லா அந்த ஆப்பமோடு சேர்த்து ரோஸ்ட் ஆகி வரும்போது இந்த ஸ்மெல்லு அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. இன்னொன்று ஊற்றிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணலாம். இந்த ஆனியன் டொமேட்டோலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணோம். அப்படி ஆகலைன்னா திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ஆனியன் டொமேட்டோ போட்டு 3 ஊத்தாப்பம் செஞ்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கலர்ஃபுல்லாக ஆனியன் டொமேட்டோ போட்டு நம்ம ஊத்தாப்பம் செஞ்சிட்டோம். இப்போது நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். தேங்காய் சட்னியோடு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.
நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இருக்கிற மாவை வச்சு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.